திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் சிறையில் அடைப்பா? வெளியான தகவலால் தற்பொழுது ஒட்டுமொத்த திமுகவின் தொண்டர்களும் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். என்ன தகவல் என்பதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்கள். 2G வழக்கில் ராசா கனிமொழி டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜராக போவதாக நாளை காலை ஆஜராக போவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே ராசா அவர்கள் 2G வழக்கில் 1.74 லட்சம் கோடி டெண்டர் முறைகேடு செய்ததாக அவர் மீது 2017ஆம் ஆண்டே வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணையும் நடத்தியது. மேலும் முக்கிய சாட்சியாக இருந்த சாதிக் பாஷா அவர்களின் தூக்கிட்டு தற்கொலை செய்ததன் காரணமாக 2018ஆம் ஆண்டு ராசா கனிமொழி மற்றும் 15 நபர்கள் விடுதலை செய்யப்பட்டனர். சாட்சிகள் எதுவும் சரியாக இல்லாத காரணத்தினால். இந்த நிலையில்தான் சிறப்பு சிபிஐ நீதிமன்றமானது முக்கியமான சாட்சியை தற்பொழுது கொண்டு வந்திருப்பதாகவும் சிபிஐ துறையினர் கொடுத்த மனுக்களின் மூலமாக மீண்டும் 2G வழக்கு விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது என்றே நாம் கூறலாம். அந்த அடிப்படையில் தான் ராசா கனிமொழி இவர்கள் இருவரும் நாளை காலை டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜராக போவதால் ஒட்டுமொத்த திமுகவுமே அதிர்ச்சி அடைந்திருக்கிறது. நீலகிரி சிட்டிங் எம்பியாக தற்பொழுது ராசா அவர்கள் இருக்கிறார். தற்பொழுது மீண்டும் நீலகிரி தொகுதியிலேயே ராசா அவர்கள் போட்டியிடுவதால் பதட்டம் நிலவி வருகிறது. ஏனென்றால் நீலகிரி தொகுதியில் ராசா அவர்களுக்கு எதிராக பாஜகவின் மத்திய அமைச்சர் எல் முருகன் அவர்கள் நேரடியாக போட்டியிடுவதால் விஐபி தொகுதியாக நீலகிரி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக நீலகிரி மட்டுமல்ல தூத்துக்குடி தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட கனிமொழி அவர்களும் 2G வழக்கில் நிச்சயமாக சிறைக்குத்தான் செல்வார்கள் என்று தற்பொழுது வேட்பாளர்கள் மத்தியில் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. 2G வழக்கில் மிக முக்கியமாக பேசப்பட்ட நபராகத்தான் ராசா கனிமொழி இருக்கிறார்கள். நாளை காலை திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு துரதிர்ஷ்டம் நடக்கிறதா அல்லது அதிர்ஷ்டம் நடக்கிறதா என்பதை நாம் பார்க்கத்தான் போகிறோம். கிட்டத்தட்ட அதிமுகவாக இருக்கட்டும் பாஜகவாக இருக்கட்டும் 2G வழக்கில் குற்றவாளியாக சுமர்த்தப்பட்ட ராசா கனிமொழி இவர்கள் இருவரும் திகார் சிறைச்சாலையில் அடைக்கப்பட வேண்டுமானால் நிச்சயமாக அனைவரும் மகிழ்ச்சியடைவார்கள். குற்றம் சுமர்த்தப்பட்டவர்கள் விடுதலையாகவோ அல்லது சுதந்திரமாகவோ வெளியே சுற்றி கொண்டிருந்தால் மீண்டும் மீண்டும் தவறுகள் நடந்து கொண்டுதான் இருக்கும். கள்ளச்சாராயம் முதல் போதை மருந்து கடத்தல் வரை திமுகவின் அதிகப்படியான வழிமுறைகள் கேடு செய்யக்கூடிய வகையில்தான் ஆட்சி நடைபெற்று வருகிறது என்று சேலத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரமும் செய்துள்ளார். உங்களது கருத்துக்களை கூறுங்கள். கனிமொழி ராசா சிறைக்கு செல்வதால் திமுக மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவுமா என்பதை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள். நன்றி, வணக்கம்.